திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வல்லநாடுங்கிற இடத்துல தாமிரபரணி ஆற்றுப்பாலம் பிரம்மாண்டமாக கட்டினாங்க. இந்த பாலம் 2012 கட்டப்பட்டது. கெட்டி போக்குவரத்து தொடங்கி ஒரு 5 ஆண்டுகளில் பாலத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்தது. அந்த ஓட்டை விழுந்த நாளில் இருந்து தொடர்ந்து ஒரு 50க்கும் மேல் தொடர்ந்து ஓட்டை விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை போன மாதம் 13 கோடி ரூபா செலவில் பராமரித்தாங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த வெள்ளத்தில் பாலத்துக்கு கீழே உள்ள தூண்களில் இருந்த மண்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிட்டு இப்போ பாலத்தினுடைய தூண்கள் ஒரு பலவீனம் அடைஞ்சி இருக்க மாதிரி இருக்குது. அதையும் அவங்க சரி பண்ணலை. இந்த பாலத்தை பராமரிப்பு வேலை செஞ்சவங்க அந்த பைப்பு கட்டிகள்லாம், அந்த காங்கிரீட்டு கட்டிகள்லாம், கட்டுமான கழிவுகளெல்லாம் அப்படியே ஆற்றுக்குள்ளேயே போட்டு போயிட்டாங்க. இதனால் அந்த குளிக்க வர்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்குது. அவங்க ஒரு காலில் போய் அந்த கட்டட கழிவுக்குள்ளே போய் சிக்கிறக்கூடிய நிலைமையில் இருக்குது. யாருக்கும் ஒரு காயம் ஏற்பட்டுறதுக்கு முன்னே அந்த கட்டட கழிவுகளில் பூராத்தையுமே நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றணும். இப்படி இந்த கட்டட கழிவுகளை ஒப்பந்ததாரர் உடனடியாக அகற்றினா தான் இவங்க உள்ள பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கும். நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா வல்லநாடு பாலத்துக்கு கீழே நிற்கிறோம். போன வருஷம் ஏற்கனவே இந்த பாலம் ரொம்ப உறுதித்தன்மை ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் மலையில் பார்த்திங்கன்னா நீங்களே பின்னாடி பேக்ரவுண்ட் வியூவில் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த தூண் எல்லாமே அரிச்சு போயிருக்கு. மக்கள் எல்லாருமே மேலே பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க. கீழே அவங்களோட நிலைமையை தெரியாது. ஆனால் கீழே பார்க்க அவ்வளோ ஆபத்தாக இருக்குது. ஆபத்து வந்ததுக்கப்புறம் தான் அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்காங்க. எனவே இந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாலத்தை உடனே சரி செய்ய நடவடிக்கை எடுக்கணும். பழைய பாலம் பார்த்திங்கன்னா இன்னும் கம்பீரமாக ஒரு கீறல் கூட இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாலம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பல தடவை பழுது பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பழுது பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் கிடக்கு. இதை உடனடியே சரி பண்ணுறதுக்கு உடனடியே நான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது உங்கள் மூலமாக கோரிக்கை வச்சுக்கிறேன். வல்லநாடு பாலம்னாலே இந்த சுற்றுப்பட்ட வட்டார மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அடுத்தால எத்தனை கான்ட்ராக்டுக்காரங்களும் இந்த பாலத்தை ரிப்பேர் பார்த்துருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க. மறுபடியும் அது பழந்து இடத்துக்கிட்டு 3 மாதத்துக்கு இருக்க ஒரு டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது இங்கே சுற்றுப்பட்ட உள்ள கட்சிக்காரங்களுக்கு எம்எல்ஏகளுக்கு வரைக்கும் எல்லாம் கம்ப்ளைண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. கலெக்டர் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் மாவட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து இந்த பாலத்தில் போகிறாங்க, பார்க்காங்க. முதலமைச்சர் கூட இப்போ இந்த பாலத்தில் போய்க்கிறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பாலம் வல்லநாடு பாலம்னாலே எல்லாருக்குமே மக்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பழைய பாலம் நீங்கள் வெள்ளைக்காரன் கட்டின பாலம் அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த பாலத்தில் போகிற எந்த நேரமும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தால இப்போ இந்த கான்ட்ராக்டர் வேலை நடத்தினவங்க பாலத்துக்கு கீழெல்லாம் அந்த பைப்பு, அந்த இரும்பு சாமான்கள்லாம் அப்படியே ஆற்றுல போட்டு போயிருக்காங்க. அந்த ஆற்றுல போட்டு பண்ண அந்த சுற்றுப்பட்ட வட்டார ஆற்றுல மக்கள் குளிக்கிறது அதில் குளிக்க வரும்போது கால்கள் ரொம்ப சேமச்சி ஆகி உள்ளே மாட்டுது. அந்த பைப்புக்கு இப்போ அப்புறப்படுத்தாமல் அப்படியே கான்ட்ராக்டுக்காரங்க போட்டு போயிருக்காங்க. அது போக இந்த இப்போ வெள்ள பதிப்பில் அந்த பாலத்தில் உள்ள அடியில் உள்ள தூணுகள் பூரா ரொம்ப அரிச்சு சேதாரமாகி இந்த நேரம் உள்ள அடுத்தால பாலம் உட்காரதோட கண்டிஷனில் இருக்குது. இது இந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த கட்சிக்காரங்களுக்கு வாரவங்களுக்கு போகிறவங்க எல்லாம் தெரியும். அடுத்தால பொதுமக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட்டு மேலே வரைக்கும் பெட்டிஷன் எம்பி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேலே வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்தமான நடவடிக்கை இது வரைக்கும் சரியான வேலைகள் செய்யலை அவங்க. அதனால் சட்டப்படியாக இது என்ன உண்டோ அதை அந்த அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று மறுபடியும் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த மக்கள் போகிறதுக்கு வரது ஒரு பாதுகாப்பான கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.